பண்டைய மட்டக்களப்பு வரலாற்றின் அக்கறை பற்றும் தமிழர் வரலாற்று மையங்களில் இடங்களில் வேட்படை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு உணர்வு வந்து எனக்கு இயல்பாகவே எனக்கு இருந்து வந்தேன். இந்த நோக்கம் இருந்தால் நானாவும் படித்தார்கள் தொடக்கம் மற்ற படித்தார்கள் எல்லாருக்கும் சென்றடைவோம். பெரியவான் கோம்பை கண்டுபிடிக்கப்பட்ட நடுகை கிறிஸ்துவுக்கு முந்தி 5ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. வணக்கம் நேர்களே, வெற்றியின் தேடலின் ஊடாக இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற அதிதி அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று பனங்காடு என ஊரைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளரும் தொல்லியலாளருமான கலாபூஷணம் நாகமுத்து நவநாயகமூர்த்தி ஐயா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. ஐயா கூறுங்கள், உங்களுடைய எழுத்துலக பிரவேசம். எழுத்துலகத்தை பொறுத்தளவுல அது ஒரு விபத்துன்றதான் நான் குறிப்பிடுவேன். நான் எழுதணும் என்று வெளியிருக்கல. நான் சிறந்த ஒரு வாசகனாக இந்த 11 வயது தொடக்கம் ஒரு சிறந்த ஒரு தீவிர வாசகனாக இருந்து வந்து பல்துறை நூல்களையும் வாசி கொண்டு அந்த காலகட்டத்தில் இந்த 1985-86 ஆண்டு காலத்துல தமிழை பொது நூல் நிலையத்துல அந்த நேரம் கடமையாற்றிய நூலக பொறுப்பாளராகிய ஜெகதீஸ்வரி நாதன் அவர்கள் தூண்டுதல் பெயரிட்டால் நான் இந்த எழுத்துலகத்தை பிரவேசிக்க வேண்டிய சொல்ல போனார். அது விபத்து மாட்டான். அவர் நான் எடுக்க நூல்களை அவர் குறித்து வச்சு வைப்பாக பார்த்துட்டு போட்டு ஒரு தடவை என்கிட்ட கேட்டால் நீங்கள் ஈரளமான புத்தகங்கள் வாசிக்கிறீங்க, வரலாறு சம்பந்தமான பல்துறை சார்ந்த வாசிக்கிறீர்கள், இந்த புத்தகங்கள் நான் வாசிக்கிற நீங்கள் இப்பத்திய உயர்கல்வி மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போற பல்கலைக்கழக இந்த புதுமுகம் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியான கட்டுரையை நீங்க எழுதலாம் பிரயோசனமா இருக்கு. நீங்க வரலாற்று நூல்கள் கூட வாசிக்கிறீர்கள் சொன்னார். அப்ப அதை கேட்டவர் நான் அதை மனதில் எடுக்கல. எனக்கு வாசிக்கணுமென்ற ஆசிரியர் தொடர்ச்சி எழுதணுமென்ற எண்ணம் துளி கூட எனக்கு அந்த இடத்துல இல்லை. பிறகு 1987 ஆண்டு அதே காலகட்டத்தில் அவர் சொன்னாவும் அவர்களுக்கு சொந்தக்கார அது கூட எனக்கு மகன் முறையான குஞ்சு நீங்கள் ஒரு சுயநலக்காரர், நீங்களாம் வாட்சி எல்லாம் அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்த எழுந்த குஞ்ச கொண்டு சொன்னார். அந்த சொந்த எனக்கு மனதில் ஒரு இது ஒன்று ஏற்படுத்திச்சு. அதனை அடிப்படையாக கொண்டு நான் அதுக்கு பிற்பட்ட காலத்துல படித்த நூல்கள் எல்லாத்தையும் அந்த நூல்களை குறிப்பெடுக்கும் வழக்கத்தை ஆரம்பிச்சேன் நான் 87க்கு பிறகு. அப்படி வந்து 88, 89 வரை உள்ள காலத்துல குறிப்பிடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த 2 வருட காலத்துல ஒரு நூலை எழுதணும் என்ற ஒரு மனதிலே ஒரு ஆசை வந்தது. இங்கே குறிப்பிடுத்தி கொண்டிருந்த அதே நேரத்துல அந்த எடுத்த குறிப்புக்கு ஏற்ற மாதிரி கட்டுரைகளை தொடங்கியிருந்த அதே நேரத்துல திருக்கோவில் சித்திரவேலா என்ற நூலை நான் எழுத தொடங்கினேன். அந்த நூல் 1989 ஆண்டு நூல் அது முடிச்சிருக்கு. அதே காலத்துல நம்ம 4-5 கட்டுரை கிட்ட நான் எழுதி முடிச்சு வச்சிருந்தேன். அந்த கட்டுரைகள் சொன்ன போனா தமிழரின் இசைக்கலை, தமிழரின் சிற்பக்கலை, தமிழரின் சித்திரக்கலை, அப்படி தமிழக கலைகள் பற்றிய கட்டுரை ஆனா அந்த கட்டுரையில முக்கியம் என்னன்னா வரலாற்று ரீதியாக நான் எழுதினேன். அது வித்தியாசமான போனா வரலாற்று ரீதியாக எழுதப்பட்ட கட்டுரை. உதாரணத்துக்கு ஓவிய கலையில சித்திரகார புலி இந்த மகேந்திரவர்மன் சித்திரகார புலியோட பட்டம் பெற்ற அது சித்திரம். அப்படி அதே மாதிரி சங்க காலத்தினோட தொடக்கம் தமிழர் சிற்பக்கலை, ஓவியக்கலை, சித்திரக்கலை என்ன மாதிரி வந்தது என்றதை பற்றி வரலாற்று ரீதியாக நான் கட்டுரை எழுதி வச்சேன். ஐயா, கடந்த வருடம் பண்டைய மட்டக்களப்பு வரலாற்றில் அக்கரைப்பற்று தமிழர் என்கின்ற ஒரு நூலை நீங்க வெளியிட்டிருக்கிறீங்க. இந்த நூல் பற்றி சொல்ல முடியும்? நூல் பற்றி பின்னாடி நூல் பற்றி இந்த நூலை எழுதுவதற்கு எனக்கு ஏற்கனவே 1997 ஆண்டில் வெங்கட பிரியத்தில் ஆலய பிரியத்தை சேர்ந்த
ஒரு கலாச்சார விழாமலர் உண்டு. அதுக்காக ஏற்பாடு நடந்தது இல்லை. அந்த கலாச்சார விழாமலருக்காக ஒரு கட்டுரை கொண்டு வெளிவந்தது. இந்த பிரதேசத்தை வரலாற்று கண்ணோட்டம். இது யாரும் அந்த நேரத்தில் பிரதேச செயலாளராக இருந்த தயாவரன் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், இந்த கட்டுரைகளை தாங்க கேட்டார்கள் வரலாற்று. அப்போ ஆயுதேவன் பிரதேச வரலாற்று கண்ணோட்டம் என்ற பேரில் ஒரு குறிப்பிட்ட பக்கம் அதுக்குள்ள உள்ளடக்கிறாங்க. அந்த கட்டுரையை நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அந்த கட்டுரை இந்த பிரதேசத்தை சேர்ந்த சிலருடைய விமர்சனத்துக்கு ஆயிட்டு. என்றால் நான் உண்மை எழுத வேண்டிய உண்மையை எழுதும். அப்ப சிலருக்கு அது கட்டுரை ஒரு இது மாதிரி, அதாவது அவங்க இந்த கண்ணபரப்புற கதை பழைய அந்த கதையில ஊருக்கு இருந்தவங்களுக்கு வரலாற்று உண்மை வரலாறு என்ற நிலை அவங்களுக்கு அது ஏற்றுக்கொண்டாத மாதிரி அந்த அனுபவத்தை கொண்டு இந்த புத்தகம் எழுதுறது என்ன வந்து 2019ஆம் ஆண்டு இறுதிக்காலத்துல இந்த பகுதியை சேர்ந்த சமூக பற்றாளர்கள் ஒரு 4 பேரையும் வந்து சந்திச்சாங்க. பேர் பண்டைய மட்டக்களப்பு வரலாற்றில் அக்கறை பற்றும் தமிழர். பண்டைய மட்டக்களப்பு வரலாறுன்ற பண்டைய மட்டக்களப்பு விரைவொடுக்கம் பூன வரை உள்ள பிரிவு தான் பண்டைய மட்டக்களப்பு. அக்கறை பற்றி சொல்ற இதுல பண்டைய அக்கறை பற்றி களியோட பாலம் தொடக்கம் சங்கமங்கட்டி வரையும் தான் பழைய அந்த வரலாறு தான் உள்ளடக்கப்பட்டவா தான் நான் அந்த புத்தகத்தை தயாரித்தேன். இந்த புத்தகத்தை இது எழுத தொடங்கினா 2 பாகமாக இதை நான் எழுதினேன். ஒன்று, முதலாவது பாகம் கிறிஸ்துவுக்கு முந்தி 9ஆம் நூற்றாண்டு தொடக்கம், கிறிஸ்துவுக்கு பிறகு 1600ஆம் ஆண்டு வரை காலம் உள்ள பகுதி ஒரு பாகம். 1600ஆம் ஆண்டு தொடக்கம் 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் வரை ஒரு வரலாறு. அப்போ பண்டைய அதே நேரத்தில் 1941ஆம் ஆண்டு இந்த பண்டைய இந்த அக்கறை பற்றி பிரிவு 3 நிர்வாக பிரிவாக அக்கறை பற்றி மத்தி, அக்கறை பற்றி தெற்கு, அக்கறை பற்றி வடக்கு. அந்த அக்கறை பற்றி வடக்கு தான் இன்றைக்கு ஆளுடைய பிரதேசமாக இந்த செயல்படுவது பிரதேசமாக. அக்கறை பற்றி தெற்கு இன்றைய திருக்கோள் பிரதேச பிரிவாக செயல்பட்டது. அக்கறை பற்றி மத்தி 1985ஆம் ஆண்டு வரை அக்கறை பற்றி மத்தியா இருந்து இப்போ 85 பிறகு ஆளுடைய பிரதேசத்துக்கு என்று ஒரு தனியாக நிர்வாக பிரிவு உருவாக்கப்பட்டது. அப்போ இவ்வளவே நான் மனதில் நிறுத்தி இந்த இதை தொடர்ச்சியாக எழுதணும், சரியாக தொடர்ச்சியாக எழுதணும் என்ற இதில் என்னிட்டையும் ஏற்கனவே நான் இந்த புத்தகங்களில் இந்த வரலாற்று விஷயங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே நம்ம வீட்ட புத்தகங்களில் இது தொடர்பான வரலாறு அப்புறம் புத்தகம் எழுதுறதுக்கு எனக்கு லேசாக வந்துட்டு. அதே நேரத்தில் சில இதுகள் போர்த்துகீச உள்ளார்ந்த குறிப்புகள், அந்த குறிப்புகளுக்காக பலவர நூல்களை தேடி நான் தேடினேன் சொல்லலாம். அது என்ன நாடி வந்த இடம் சொல்ல போனால் நான் எழுதின இட்டவரை எழுதின முதல் நான் தேடினதை பார்க்க என்ன நாடி வந்த தகவல்கள் தான் கூடும். இந்த ஏராளமான புத்தகம் எல்லாம் கூட இந்த புத்தகத்தை சிறப்பாக நல்ல முறையாக ஒரு கட்ட அதயத்தில் 400 பக்கத்துக்கு மேற்படாமல் போனால் புத்தகம் வெளியிடுறவங்களை போராடிய கஷ்டம். அப்போ 400 பக்கத்துக்கு உட்பட வேணும் ரெண்டடியில், அதான் ஆக குறைஞ்சது. அதாவது புத்தகத்தை எழுதி நீங்கள் சொன்ன அந்த பதில்கள்ல நான் ஒரு விஷயம் அவதானிக்கிறேன். இந்த கல்வியலாளர் சமூகம் என்கின்ற ரீதியில இப்ப வரலாற்று மாணவர்கள் மத்தியில வந்து வரலாற்று பாடத்துல வந்து தமிழர்களுடைய வரலாறு வந்து மறக்கடிக்கப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட திரிவுபடுத்தப்பட்ட வகையில இருக்குது. இது தொடர்பாக உங்களோட பார்வை அரசாங்க கல்வித்துறையை பொறுத்தளவில் உங்களோட பாடத்திட்டம் எல்லாம் மகாவம்சம் சூழவம்சம் அறிவு அடிப்படையாக ராஜவழிகள் மூஜாவழிகள் அப்படியே பௌத்த நூல்கள் பாலியை கொண்டு அடிப்படையாக கொண்டு தோன்றும். அந்த காலத்தில் பரமதிதான அவங்க போன்ற அவங்களோட ஆய்வு கல்வெட்டுக்கள் திராவிசாயம் அதில் கொண்டு அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல்கள் தான் வந்து அது 60ஆம் ஆண்டு வரையே ஓரளவில் உள்ள உண்மை தமிழர் தொடர்புள்ள உண்மை வந்து அதுக்கு 60ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் அது படிப்படியாக தமிழர் வரலாறு மறைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழர் உண்மையான வரலாறு இல்லை. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நான் எழுதுகின்ற காலப்படுறேன் இந்த மறைஞ்சு போன மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகளை தமிழர் பற்றிய வரலாற்று உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் என்ற தனியாளர் தாகம். அதே நேரத்தில் நான் சாதாரணமான ஒரு ஆளர், நான் ஒரு பட்டதாரி பல்கலைக்கழகம் செல்ல எந்த அங்கீகாரம் எனக்கு இல்லை, மற்றது அகழ்வாய்வு செய்யக்கூடிய இது எனக்கு இல்லை. ஆனால் அதைக்கும் அப்பாற்பட்ட விஷயம் மேலாய்வு மேற்படை ஆய்வு வரலாற்று மையங்களில்
இடங்களில் மேற்படை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஒரு இது ஒரு உணர்வு வந்து எனக்கு இயல்பாகவே எனக்கு இருந்து வந்தேன். அந்த இதுகளை அடிப்படையாக கொண்டு வரலாறு என்ற புத்தகங்கள் நான் எழுதுகிறேன். அதை தவிர ஒவ்வொரு காலகட்டம் எழுதும் போது இந்த காலத்தில் இப்படித்தான் இருந்து என்றால் அந்த இடத்துல எனக்கு ஒரு பிரம்ம ஒரு இது என்றால் அந்த இடத்துல நான் போன மாதிரி எனக்கு காட்டும். நான் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தா அந்த 3ஆம் நூற்றாண்டு இது என்ன மாதிரி என்றால் அப்படியே போகும், அப்படியும் அது அப்படியே போய்கொண்டிருக்கு. அது எனக்கே விளங்குறாரு. ஆனால் அது பொய் இல்லை, அது உண்மை. அப்போ அதாவது அந்த எழுதின முழுக்க அது வரலாறு உண்மையெல்லாம் அது மறைக்கப்பட்ட வரலாற்றை பொருட்கள் இல்லை. இந்திய புத்தகங்கள் கூட நம்பாச்சு. இந்தியாவில் பல்கலைக்கழக மட்டத்தில் பாடவிடான புத்தகங்கள், கொங்கு நாட்டு வரலாறு, இந்த டாக்டர் கே பிள்ளை எழுதின சோழர் வரலாறு, டாக்டர் கே வி ராமன் எழுதின பாண்டிய வரலாறு, மற்ற ராசமாணிக்கனாக எழுதின தமிழக வரலாறு, நீலகண்ட சாஸ்திரி தென்னிந்திய வரலாறு, வியட்நாம் இந்தியா, இப்படி ஏராளமான வரலாற்று மற்ற இளைஞர் உள்ள இட்டவனி கொடித்த ஆங்கிலே அவர்கள் ஒரு தானா ராமநாத பிள்ளை பண்டைய கிழம் வந்து ஒன்று இந்த பேனகான இந்த நடராச வெளியிட்ட பண்டைய ஏராளமான வரலாற்று நூல்கள் பாய்ச்ச. ஆனால் பாய்ச்ச அது முழுக்க மனதுக்கூடாது. அதாவது அந்த புத்தகங்கள் பாய்ச்ச அது ஒரு மனப்பதிவு வர ஒரு நினைவாற்ற கூட அதுகளை பாய்ச்சி மற்ற சமகால தமிழ் வரலாறு, தமிழக வரலாறு, தென்னிந்திய வரலாறு, இலங்கை நம்மளோட கிழக்கு மாநில இந்திய வரலாறு, சமகால வரலாறு, அந்த வரலாறு ரெண்டும் அது செஞ்சபடியா அந்த புத்தகத்தில் உள்ள பதிவுள்ள பேர்கள் சில நம்மளோட மட்டக்களவு மாநிலத்தில் இருக்கு. இப்போ தென்னிந்திய வரலாறுல சொல்ல போனால் பாண்டிய வரலாறுல ரெண்டாம் வரவுன மட்டக்களவு மாநில என்ன இருக்கு, புனந்தூர் இருக்கு. அவர் அப்படி சில பேர்கள் இருக்கு, மற்ற சில நிகழ்வுகள் இதில் இருக்கிறது. ஆனால் மட்டக்களவு மாநிலம் மட்டும் அதை கையாளல. அது ஒரு தொடர்ச்சியான ஒரு நூல் இல்லை. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு நூல். அதுக்கு பிற்பட்ட காலத்தில் 62ஆம் ஆண்டு எஃப்எஸ் நடராஜ ஐயா வெளியிட்ட மட்டக்களவு மாநிலம் அந்த புத்தகத்தில் முன்பகுதி அவ்வளவும் இடைச்செறி பூரிய மட்ட அதுக்கு புறவாக அந்த எழுத்தில் தொடர்ச்சியாகிறது. அதுவும் பல காலங்களில் பல்வேறு காலங்களில் எடுக்கப்பட்டு அதை முழுசாக எடுக்காட்டி அதை அடிப்படையாக வச்சு சமகால தமிழகத்தில் இந்திய வரலாறு நூல்களை பார்த்தால் இன்னும் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அதே மாதிரியான ஒரு கட்டுரை இந்த பண்டைய ஈழத்தமிழர் புத்தகத்தில் இருக்கு, மட்டக்களப்பு மன்னன். அதில் பேப்பரில் வந்த அந்த புத்தகத்தில் வந்து பாண்டிய நாட்டுக்கு படை நகர்த்திய மட்டக்களப்பு மன்னன் சித்தர்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் 2ஆம் ஆட்சி காலம் பாண்டியருக்கு பட 2ஆம் வரவனுக்காக தமிழ் படை ஒன்று போகும். தமிழ் இந்திய பகுதியில் தான். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படும். இதெல்லாம் உண்மையான வரலாறு. இதை நீங்கள் எந்த புத்தகத்திலே இது நான் இப்போ மாதிரி தான் சொன்னேன். இதை போல ஏராளமான விஷயங்களை இந்த புத்தகங்களில் நான் ஏற்கனவே எழுதிக்கிறேன். அப்போ அப்படியான இதுகள் மற்றது நீங்கள் கேட்ட கேள்வி என்றால் இப்போ இலங்கைய வரலாறுகளை நாங்கள் காண முடியாது. நிச்சயமாக இந்த நம்மளோட புத்தகம் அவ்வளோதையும் பார்த்தேன். அதுக்குள்ளே நீங்கள் இருப்பாங்க. அதுக்குள்ளே உண்மை வரலாறு பார்க்குறாங்க. உண்மையான தமிழர்கள் வரலாறு இப்போ கிழக்கமான வரலாறு உங்களோட புத்தகங்கள் அவ்வளோ தான் பயன்படும். மற்ற புத்தகம் வரலாறு மாதிரி எழுதலை. கர்ண பரம்பரைச்சு இதை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி மற்ற வடிவமைக்க தெரியாது. இப்போ வரலாற்று நூல்களுக்கு ஒரு வடிவம் இப்போ எந்த வடிவமைப்பு முழுக்க இப்போ தென்னிந்திய அதாவது தமிழகத்து வந்த நூல்கள் ராசமாணிக்கிறார், மோகன் அரங்கசாமி, நானாசினா கம்பியாங்க இப்படி தமிழகத்தை தென்னிந்திய இரண்டு சாதி அப்படியா நாங்கள் அடிவைக்க மற்ற எழுத்துக்களும் கூட ஒரு வித்தியாசமான மொழி நடையினா வரலாறு எழுதுனா அதுக்கு ஒரு கலை சொல்லிருக்கு, அதுக்கு ஒரு பாணி இருக்கு. அது எழுதினால் எல்லாரையும் சென்றடைய மாட்டார். கல்வி சமூகத்துக்கு மட்டும்தான் அது அந்த நூல் சென்றடையும். அப்போ எல்லாருக்கும் இப்போ எந்த நோக்கம் இருந்தால் நானாவும் படித்தார்கள் தொடக்கம் மற்ற படித்தார்கள் எல்லாருக்கும் சென்றடைவோம் எந்த நோக்கத்தில் நான் ஒரு மொழி நடை ஒரு புத்திசாலி. நான் ஆரம்பத்தில் 92ஆம் ஆண்டு அந்த மொழி நடையை தான் கையாள தொடங்கி எல்லா கட்டுரையிலையும். ஆனால் ஒவ்வொரு கட்டுரைக்கும் அந்த ஒரு வரையறைக்கு நான் மீளல் என்னென்னா ஒவ்வொரு வரலாறுக்கு ஒரு கலைச்சல், இலக்கிய கட்டுரைக்கு ஒரு கலைச்சல், மற்றது கலைகளுக்கு ஒரு கலைச்சல், கலைகளுக்கு நல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் கையாண்டு வந்தாலும் இலவு தமிழில் மொழி நடையில் எல்லாரும் வாசிச்சா தெரியும். அதால் அது அந்த நேரத்தில் ஒவ்வொரு புத்தகங்கள் எல்லாரையும் சென்றடையக்கூடிய மாதிரி கல்விச்சவம் மட்டும் அதை பயன்படுத்த எல்லாருக்கும் பயனடையக்கூடிய மாதிரி தான் செய்தேன். அதில் கல்விச்சவத்தை பொறுத்தளவில்
நான் கல்வித்துறையை மதிக்கிறேன். இன்றைய கல்வித்துறை அது வேறு, நான் வேறு. இப்போ நான் சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து வெளியே கொண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு கல்வி சமத்தால் வர எந்த டிகிரியோட எந்த பாராட்டோட நான் எடுக்க மாட்டேன். இது எடுக்கவும் கூடாது. இப்போ கல்வி சமம் உதாரணத்துக்கு 93ஆம் ஆண்டு 94ஆம் ஆண்டுகளில் வருகை பேராசிரியர் என்ற காவனா சிவத்தம்பியை வெளிப்படுத்தாங்க. காவனா சிவத்தர் கிழக்கு பள்ளிகளுக்கு வருகை பேராசிரியர் இருந்தார். அவருடைய காலத்தான் இந்த கலாநிதி ஜோகராசா அங்கே தமிழ்துறைக்கு இது பண்ணி போட்டாங்க. அப்போ அவரு இந்த கட்டுரையை பார்த்து அந்த தொழிலாளர் புரிந்து கொண்டு கட்டுரை பார்த்து என்ன பார்க்கணும் கல்வித்துறையில தமிழர்கள் உண்மையான பார்க்கறாங்க, தரிசிக்க முடியாது. இப்போ என்ன போல் எழுத்தாளர் இப்போ கிருஷ்ணராஜா, கிருஷ்ணராஜா வரலாறு நூல்கள் இருக்கார், அவருடைய புத்தகம், மற்ற பேராசிரியர் புஷ்பரட்னம், சித்தம்பரம் ஐயா, அப்படியா நாங்களோட புத்தகங்கள் பாடத்திட்டத்தில் தவிர்த்த ஏனைய புத்தகங்கள்லாம் தமிழர்கள் உண்மையான வரலாறு. அதே இதில் குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்துக்கு வரலாறு அவங்க கிடைக்கல என்றால் சில ஆய்வுகளில் அவங்களோட முரண்பாடு இருந்தது. முரண்பாடு என்றால் இப்போ அவங்க அந்த இடத்து பார்க்குறாங்க தானே. இப்போ அவங்க இப்போ சொல்ல போனால் மகாவம்சத்தில் குறிப்பிடுங்கி கிறிஸ்தவருக்கு பிறகு 4ஆம் நூற்றாண்டில் நல்லவர்கள் ஆட்சியில் இருந்த மகாசேனன் இந்த சிவாலயங்கள் 3 சிவாலயங்கள் கிழக்கு கரையில் 3 சிவாலயங்கள் ஆளுக்கு போது அந்த இடங்களில் விகாரையை கட்டினான். எந்தெந்த இடம்னா கோகரண்ணன் என்றா திருப்பொன்னீஸ்வரம். அதை ஏரகா வில்லன், ஏனா ரானா கானா வில்லன். இப்போ ஏரகா வில்லன். அடுத்தது கலந்தது. இது 3. அப்போ இந்த 3 இடத்துலையும் ஆறு பிடிப்பா தமிழ் சைவம் நிறைஞ்சிருந்த இடங்கள். அப்போ அவங்க அந்த ஏரகா வில்லன்றதை கண்டுபிடிக்கல ஒருத்தர். பழைய வரலாற்று ஆசிரியர் பெரிய கலாநிதி எல்லாரும் அவங்கள் ஒரு ஆட்சி அவருடைய என்ன ஒரு ஆட்சி எரிவில்லை. எனக்கு இது ஒரு டவுட் உண்டு. 2014ஆம் ஆண்டு இந்த திருக்குறள் இலக்கிய வரலாறுகளே நான் அதில் மகாவம்சத்துக்கு படித்த மாதிரி ஸ்கூலாவம்சத்தில் ஒரு குறிப்பொண்டு வந்தது. முகலானண்ட மன்னன் 7ஆம் நூற்றாண்டு உருவனை இருந்த படையெடுத்துக்கு அன்றாவணியை வெற்றி கொண்டு அவன் ஒரு வந்து திரும்பி சகாமத்தில் விகாரையை கட்டி மேற்கு மாற்றி ரெக்கா விகாரையை புனரமைத்தார். அப்ப அவன் அழிச்சு போட்டு விகாரை கட்டி மகாசேன் ரெக்கா விகாரை. அப்ப ரெக்கா குடிவெடுது அப்படி. அப்ப அந்த இடம் பார்க்கணும். 2015-16 போன அந்த இடத்த போய் பார்க்கணும். நான் போனேன் அதே மாதிரி சரி இல்லைன்னா கூட ரெக்கா வட்டை ரெக்கா குழந்தை பட்டு வாங்கணும். அப்படியோ பதம் எல்லாம் அப்படி சரி. அந்த புத்தகம் தான் இந்த கிரேக்கா விசுவாலய புத்தகம். அப்போ உண்மையான இந்த புத்தகம் மட்டும் வரவேற்று பெற்றுக்காங்க. அப்போ வரலாறுன்றது உண்மை. அப்போ அந்த உண்மையான வரலாறு எப்படி வருது? சாதாரணமான ஒரு அனுபவம் கூட தான் வருது. உங்களுடைய பண்டைய ஈழத்தமிழ் வரலாறு ஆய்வு கட்டுரை அந்த கட்டுரை பற்றி சொல்ல முடியும். பண்டைய ஈழத்தமிழ் பற்றிய கட்டுரைகள் ஈழத்தமிழ் வரலாறு பற்றிய கட்டுரைகள் நம்மளோட பண்டைய ஈழத்தமிழர் என்ற புத்தகத்தில் நிறைய கட்டுரை. அதில் ஒவ்வொரு கட்டுரைகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இந்த பாண்டிய நாட்டுக்கு பட நிகழ்த்திய மட்டக்களப்பு அந்த கட்டுரை இருக்கு. அதே மாதிரி ஈழத்தமிழர் வரலாற்று சூழல் என்ற புத்தகம் 2002 வெளிவந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் ஈழத்தமிழர் பற்றிய ஏராளமான கட்டுரை, இதில் தீவாக்குயை பற்றிய பின்னணி கட்டுரையெல்லாம் அது காட்டு. அதில் ஆதி குடியினர், ஈழத்தின் ஆதி குடியினர் திராவிடராக தமிழரை என்று நிறுவனக்கூடிய மாதிரி தொல்லிய ரீதியிலேயும் வரலாற்று ரீதியிலேயும் ஒரு கட்டுரை அது. அதுல நான் முதலாக காலக்கணிப்பு செய்தால் என்றால் பாரத காலம் தாழ்மான அது இந்த காலத்தான் நடந்த வரலாற்று ரீதியாக எழுதுறது ஈழத்தோட வரலாற்று விட. அதில் நான் குறிப்பிட்ட எந்த வரலாற்றுப்படி கிறிஸ்துவுக்கு முந்தி 1300ஆம் ஆண்டு தொடக்கம் 1150ஆம் ஆண்டு கால வரை வரப்பட்ட இந்த வரலாறு நடந்த காலம். அதுக்கு பிறகு 1150ஆம் ஆண்டு தொடக்கம் 950ஆம் ஆண்டு வரை காலம்னா பாரதம் நடந்த காலம். கட்டுரை அழுகி. அப்போ ராமாயணத்துல ராவணன் இயக்க கொடுப்பாங்க. அவன் ஆட்சி முடிஞ்சு அவங்களோட ஆட்கள் அழிஞ்ச பிறகு நாகர்களை செல்வாக்கி இலங்கையில இது. அப்ப ராவண ஆட்சி காலத்துல இலங்கையில அரசியல் மையம் இந்த தென்கிழக்கு. வெங்கட காலத்துல அரசியல் மையம் அப்படின்னா வடமேற்கு பகுதி புத்தளம் மன்னார் மாவட்டத்தில். அதுக்கு பாரத காலம். அப்ப இந்த பாரத காலத்துல உள்ள
நாகர ஆட்சி மண்டோதரி நாகர் வந்து மன்னார் பகுதி ஆட்சியில் அப்படியா. அப்ப 150க்கு 950 கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இதுல வரலாற்று ரீதியாக உண்மையை நிறுவனத்துக்கு எல்லாம் ஆதாரங்கள் இலக்கிய சார்ந்து கிடைக்கும். வடமொழி பாரதம் ஒன்றை வியாசவாதம், அந்த வடமொழி வியாசவாதத்துல குறிப்பிட்ட விஷயத்தை கொண்டு அர்ஜுன தீர்த்த யாத்திரை வந்தவன் மன்னாருக்கு வந்து அங்க வந்து இதுல வந்து வடமேற்கு உத்தரப்பிரதேச வந்து வரைக்கும் அந்த நாகநாட்டு மண்ணை சந்திச்சு முனீஸ்வரன் திருக்கேதுவன் பெருமாள் சிவ தலங்களுக்கு வழிபட்டு கொண்டு நீராடி கொண்டு புனித நீராடி கொண்டு கோடேஸ்வரத்து கோயிலை நீராடினோம் திரும்பி போறான். அவனோட மகளையும் கல்யாணத்துக்கு போறான். இது வியாசவாரத்துல உண்மையான பாடம். அதுல வியாசவாரத்துல மணிபுரம் என்ற பேர் தான் குறிப்பிடப்படுகிறது. வடமேற்கு நாகரிகம் மணிபுரம். அதுல அதே நேரத்தில் அதை தழுவி எழுதப்பட்ட வில்லி பாரதம். அந்த வில்லி புத்தரார் எண்ணிறாரு அர்ஜுன தீர்த்தேஜரை வந்து இலங்கைக்கு எல்லாம் வரல. அவர் குமரிமணியோட திரும்பி அப்படியே போய் குஜராத் மாநிலம் துவாரைக்கு போறான், கிருஷ்ணருக்கு போறா காட்டுறாரு. அதே இதுல மணிபுரத்துக்கு மணிபுரம் என்றதை மணலூர் ரெண்டு மாற்றுறார். அந்த மணலூர் மதுரைன்றார். மதுரை மன்னன் பாண்டிய மன்னன் தான் அந்த சித்திரவாகன் பேர் குறிப்பு. சித்திரவாகன பேர் உள்ளவும் இல்லைங்க. சித்திரவாகன் என்ற பேரு அவரோட பாடத்தான் அவன் முடிக்கிறான். ஆறு முடிக்கிறான், அர்ஜுனன் முடிக்கிறான். அப்போ உள்ளுக்குள்ள அவருக்குள்ள அடங்கினாரு. ஆனால் உண்மையான வரலாறு இலக்கியோடு இதெல்லாம் வந்து புத்தகத்தில் அடைகிறேன். இந்த புத்தகம் 6ஆம் உண்மை சம்பவம் அதில் எழுதுகிறேன். மற்றது வியாசர் என்றவர் வியாசர் தாய் வழியில் அவர் தமிழன், திராவிடரான தமிழர். 2வது சிந்து வெள்ளாரிய முடிவடைந்ததால் பாரத இந்த ராமாயணம் பாரத சம்பவம் தான் நடந்தது. என்றால் ஆரியர் கங்கை பகுதி முழுக்க குலவாரிசுகளை அமைச்சிருந்த காலத்துல அது நடந்தால் நடிகள் வழக்க முறை பற்றி சொல்லுங்க. நடிகர் வழிபாடு நடிகர் வழக்க முறையில நடிகர் வழிபாடுல தமிழகத்து நடிகர் வழிபாடு சங்க காலத்துக்கு உட்பட்ட காலத்தில் கூட நடிகர் வழிபாடு இருந்து வந்திருக்கு. கிறிஸ்துவுக்கு முந்தி 5ஆம் நூற்றாண்டு வழக்கம் இப்போ புலியமான் கோம்பை கண்டுபிடிக்கப்பட்ட நடிகர் கிறிஸ்துவுக்கு முந்தி 5ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுப்படி 5ஆம் நூற்றாண்டிலே நடிகர் வழிபாடு அங்கே இருந்தது. சங்க இலக்கியங்கள்ல நடிகர் வழிபாடு கோப்பரி சோழன் அவர் நடிகர்களாக இது பண்றாங்க. அப்போ பிறகு நிறைய கல்வெட்டுகள் தமிழகத்தில் இருக்கு. அப்போ எனக்கு இந்த தென்னிந்திய தமிழ் நூல்களை அந்த பாடத்திட்ட நூல்கள் பகிரங்கள் போன்றவர்களே சோழ வரலாறு, பாண்டிய வரலாறு, கொங்கு நாட்டு வரலாறு, இந்திய வரலாறு படிக்கின்றீர்கள். குறிப்பாக தமிழகத்து வரலாறு அந்த மூவேந்தர கால அந்த வரலாறு படிக்கின்றீர்கள். எனக்கு இந்த நடிகர்கள் எனக்கு ஒரு பதிஞ்சமாக இதுவரை திசையை படிக்கணும். அதே நடிகரை பற்றி விரிவான புத்தகம் தமிழ்நாட்டுக்கு இதுவரை படிப்பாரு. ஒரே ஒரு கட்டுரை மட்டும் படி பார்த்தீங்க. அந்த கட்டுரை அன்பொழியாரு கட்டுரை வேற அதை முக்கியம். எனக்கு அது என்ன தெரியா வெளிவார் அந்த இதை எழுதணும் எழுதி போட்டு கடைசியாக இலங்கையில நடிகர் வழிபாடு இருந்த அந்த நடிகர் வழிபாடு எப்படி ஆரம்பிச்சு அந்த இலங்கை நடிகர் வழிபாடு. அதே நேரத்தில் இப்போ தமிழகத்தில் வைகை நதி எழுதிருக்கு. வைகை நதி அதுக்கு பரவி போனதில்ல. அந்த வைகை நதிய அந்த அண்மித்த பகுதியிலையும் அதை தேர்ந்த பகுதியிலையும் இந்த தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், மற்ற கோயம்புத்தூர் மாவட்டம் இப்படியான இடங்கள் எல்லாம் நடிகர் கூடங்கள் கணக்காக கூட கண்டுபிடிக்கப்பட்டது. பெருங்கற்காலம் அதுக்கு புதிய கற்காலத்தில் கூட நடிகர் இருந்ததாக இருந்தால் இந்த நினைவு கற்கள், சுத்து கற்கள் எல்லாம் அப்படிலாம் இருந்தது. இதெல்லாம் படிக்கிறது நடிகரை பற்றி எழுதுவதுதான் தெரியல. அந்த புத்தகத்துக்கு தான் நான் முழுமையான விரிவு அதே இடத்துல கிழக்கு மாநிலத்தில் இருந்த நடிகர் வழிபாடு நடிகர் அதாவது பழந்தமிழர் அதாவது ஈவ சின்னங்கள்ல அந்த இது அவங்களது வட்ட கற்கள் மற்றது அவங்க இந்த நினைவு கற்கள் அப்படியானது உள்ள நடிகர் வழிபாடு. நடிகர் வழிபாடுன்னா வீரர்களுக்கு தான் நடிகர் வழிபாடு. மன்னர்களுக்கு வீரர்களுக்கு ஏற்படுவார். அந்த இதில் பசுநிலைகளை கவர்ந்து போகிறோம் பழைய அதனோட வீரர் தெரிஞ்சு அதில் போய் போரில் அவன் வீழ்ந்தான்னா அவனுக்கு ஒரு நடிகர். இப்போ தமிழகத்தில் நிறைய நடிகர்கள் இருக்கு. அவ்வளோ நடிகர்களும் நான் படித்த புத்தகங்கள் இருந்து குறிப்பிட்ட குறிப்பு இருந்தது. இப்போ அதோட கொண்டு நான் அந்த புத்தகமாக வடிவமைச்சேன். புத்தகம் வடிவமைச்சிட்டு வாங்கிட்டு மனதுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. அதில் ஆக கடைசியாக நடிகர் இருக்கு பழமங்கலம் ஒன்று. பழமங்கலம் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடிகர். வாய்த்த புகழ் மங்கலத்து வந்தளித்த மாத்தரரை சாய்த்த மகன். வாய்த்த புகழ் மங்கலத்து வந்தளித்த மாத்தரரை சாய்த்த மகன் என்று அது கல்வெட்டு.
அந்த கல்வெட்டு தான் அதாவது அந்த பிற்காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பழைய நம்ம தமிழ் எழுத்து வளர்ச்சி அடைஞ்சு தமிழ் எழுத்தால மற்ற எழுத்துக்கு பிற்பட்ட தமிழ் எழுத்தால எழுதப்பட்ட. அதுக்கு முந்தி பிராமி கல்வெட்டு இருந்த கல்வெட்டு, இப்போ நாங்கள் இந்த 5ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, இந்த புரியமான் கோம்பல், அந்த கோம்பலை கண்டுபிடிச்ச கல்வெட்டு 5ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து. பௌத்தம் தென்னிந்தியாவும் இலங்கைக்கும் அறிமுகமான காலத்துல நடப்பட்ட நடுகலை, அது தமிழ் எழுத்து. அந்த தமிழ் எழுத்து நம்முடைய இலங்கையில கிழக்கு நாட்டில் கூட இருக்கு. அதுக்கு பிற்பட்ட காலத்துல பௌத்தத்தோட வந்த தான் அசோக பிராமி. அந்த அசோக பிராமியும் இதையும் கலந்த காலம் ஒன்று இருக்கு. 2 கலந்த பௌத்த சமயம் கலந்த கூட நம்முடைய இந்த புத்தாண்டு கல்வெட்டு இருக்கு. எனக்கு அந்த கல்வெட்டு காந்தன் கந்தனுக்கு பாஜி பண்றாங்க. அதுல பருமகன் ஏன்னா பெருமகன், சங்ககால பண்பாடு பெருமகன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கிராமத்தை செய்து கொஞ்சம் பேரை செய்து ஒரு மன்னன் மாதிரி ஜமீன்தார் மாதிரி. அப்போ சங்ககால பண்பாடு தான். மற்றது இப்போ திகவாபி கல்வெட்டு குடிமையில் இருக்குது. இந்த திகவாபியும் தமிழனும் வர்த்தகருமான அதே மாதிரி சேர்ந்து வருது வணிகணங்கள் தமிழன் இதுகள் செல்வாக்கு சிரமன். அப்போ இந்த அப்போ சங்ககால பண்பாடு கிழக்கு மாநிலத்தில் சங்ககால சமமான காலத்தில் இருந்து அந்த சங்ககால சமமான காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட வழிபாடுதான் இந்த கண்ணகி வழிபாடு. வரலாற்று சிறப்புமிக்க சங்கமன்கண்டி ஆலயம் அண்மையில் பிடிக்கப்பட்டு புறநூற்றாவுல வேலைகள் அடிக்கல் நாட்டில் வைபவமும் நடைபெற்ற நன்மையினர். இது தொடர்பாக அந்த சங்கமன்கண்டி வரலாறு, அது அந்த வரலாற்று கோயில் உடைக்கப்பட்டது, உங்களுடைய பார்வை உங்களுடைய கருத்து சங்கமன்கண்டி ஒரு பண்டைய நகரில் ஒரு நகரம். அந்த நகரத்தை மையப்படுத்தி புறநகர் பகுதிகள், கடற்கரை வரையும் புறநகர் பகுதிகள், சூழலுடன் புறநகர் பகுதி எல்லாம் இருக்கு. அது ஒரு புறநகர் பகுதி. இப்போ கிழக்காயெல்லாம் ஒரு புறநகர் பகுதி, தென்கிழக்கு புறநகர் பகுதிகள் உண்டு. அதுக்கு பின்னுக்கு பாலக்கரத்தி வரையெல்லாம் போவதெல்லாம் புறநகர் பகுதிகள். இது மையம். இந்த சங்கமன்கண்டி நகர மையம் தற்போதைய சங்கமன்கண்டி பிள்ளையார் காட்டு பிள்ளையார் கோயிலுக்கு பின்னுக்கு இருக்கு மையம். அந்த மைய பகுதியில் தான் தொல்லியல் எச்சங்கள் எல்லாம் உண்டே காண கிடக்குது. ஆலய வளாகம், அந்த உள்ள ஆலய அங்கே சீரவடைச்ச ஆலய எச்சங்கள், மற்றது இந்த குளியல் தடாகங்கள், தாமரை கோயில்கள், மாடங்கள், எல்லாம் அழிவுற்ற மாடங்கள், அதுக்கு அங்கே நாகரிகமான ஒரு மாளிகை இருந்த எச்சங்கள் கழிவடைச்ச அந்த அந்த எச்சங்கள் எல்லாம் இப்போ பார்க்குறவிட இப்பத்தே அதாவது பொறியியல் துறைக்கு பார்க்குறாங்களே ஒரு பெரிய அதிசயத்தை ஊட்டக்கூடிய மாதிரியான அந்த கழிவு முறையெல்லாம் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த எல்லாம் நான் பார்வையிட்டேன் 89, 90 நம்ம பார்வையிட்டேன் உள்ளுக்குள்ளெல்லாம் போகிறேன். அதை மட்டும் இல்லை, இங்கே படிவெட்டின மலைகள் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்வையிட்டு எல்லாம் பார்வையிட்டு அந்த பகுதியில் பிற்பக்கம் எல்லா இடமும் போய் பார்த்தேன். 400 அளவு போய் பார்த்து கடற்கரை எல்லாம் பார்த்து நான் பிடிச்சி. ஆனால் அந்த இடங்களில் நான் கண்ட எச்சங்கள் இப்போ இருக்காது நம்புறேன். பிற்காலத்தில் தொழிலாளர் வந்து நான் கேள்விப்பட்ட போது அதை உடைச்சி வச்சு அந்த தூணை உடைச்சி வச்சு இந்த கோயில் கட்ட அந்த வீடு கட்டுறதுக்கு அத்தியாரம் போடுறாங்க. 2 முறைப்பாடு வந்து நான் ஒன்றும் செய்யலாம் போச்சுள்ள கால் அது உண்டு. மற்றது இப்போ இருக்கிற பிள்ளையா கோயிலை பொறுத்தவரையில் அந்த பிள்ளையா கோவில் பெருங்கற்கால காலத்துக்கு வரலாற்று பொருள் கொண்ட இடம். அது ஒரு குளம், படிமுறையான குளம். அந்த குளத்துக்குள்ளான் அந்த காலை அந்த வழிபாட்டிடம் தோற்றுவிக்கப்பட்ட இன்னைக்கு இருந்த சங்கமன்கண்டி மலை சிவாலயத்தை எச்சங்களை கொண்டு 1800ஆம் ஆண்டு காலம் 803 தான் இடிக்கொண்டு நான் 803ஆம் ஆண்டு வெள்ளையக்கான கோவில் இடிச்சு ஒரு 804, 810ஆம் ஆண்டு மெய்கத்தை சார்பாகத்தில் மதச்சோத்திரம் கொடுத்து கோயில் பழையபடி கட்டி பண்ணுதான். அந்த காலகட்டத்தில் அங்கால இதுக்கு காட்டுக்கு பிறகு போனார்கள் 2 அந்த கிடந்தாங்கடிக்கிற சிவலிங்கம், பழைய சிவலிங்கங்களை அந்த கோவிலோட இச்சங்களை கொண்டு அவங்க கொண்டு அவடத்தொன்று மேடை அமைச்சு அவடத்தை வச்சு அதில் ஒரு வில்ல மரங்களும் அவடத்தை இருந்து அது ஒரு குளம். அந்த குளத்துற உடைப்பு பகுதி தான் பிற்பட்ட காலத்தில் ஆட்கள் கோவிலுக்கு போயிடுறாங்க. அந்த குளத்து உடைப்பால போகணும். அப்போ அந்த குளத்துல கட்டு அங்கே பின்னிக்கிறீங்க இன்றைக்கு வந்து எச்சரிக்கை அந்த கட்டு வந்து இங்கே பின்னிக்கிறீங்க இந்த மலை அதோட வந்து ஜோயிண்ட் ஆகிற கட்டு 63ஆம் ஆண்டு நான் முழுதாக பார்த்துக்கிறேன்னா அந்த கட்டு விரிக்கு இந்த கட்டு விரிக்கு உடைப்பு மட்டும் இருந்த 60ஆம் ஆண்டு நான் அங்கே போகிறேன். இந்த நான் இந்த கண்ணால் அது ஒரு குளம். அந்த குளத்தில் இருந்த அந்த ஆலயம்
1776 ஆண்டு நெவில் அவரை குறிப்பிடுகிறார் வாஜனான் அவரை குறிப்படி ஒரு 3 லிங்கங்களும் இவிடத்த வீட்டுவார்த்தைகளை இருக்கு என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுது. அப்ப 1876 ஆண்டு பிற்பட்ட காலத்துல அந்த படியில இருந்து அந்த மேடையில இருந்து சின்ன சின்னதாக மேடையாக அமைச்சு கோயிலாக கட்டி அந்த பிற்பட்ட காலத்தில் ஆலயமாக நிர்மாணிக்கப்பட்ட அது ஒரு குளம். பழைய ஆலயம், பழைய ஆலயத்தை பற்றி திருமுரு மேற்கு திறந்த முனீஸ்வரம் தரை புகழ் தெற்கு சங்கமம் கண்டியும் இந்த திருநகர் இருக்கு. திருமுரு மேற்கு சிறந்த முனீஸ்வரம் தரை புகழ் தெற்கு சங்கமம் கண்டியும் புவனேஸ்வரன் அப்படின்னா குலக்கோட்டை விஜயவாகன் காலிங்கை விஜயவாகன்னா மாகொண்ட ஆட்சி காலத்தில் அவன் உபராஜனா இருந்தவன். ஒரு நறுவையில மாகவன் இருந்த அவன் உபராஜன் திருக்கோணவர் இருந்த ஆட்சி இருந்த 16 அவன் ஆட்சியில் இருந்த 1815 வருடம் 1842 ஆண்டு வரை காலகட்டத்தில் முழுக்க இருந்து அவன் கடன் வாங்க இருந்த இடங்கள்லாம் இருக்கு. அந்த இதுல குறிப்பிட இருக்கு. அப்படியான காலகட்டத்துல அவன் திருப்பணி அந்த திருப்பணி செய்த கோவில்ல சங்கமகண்டி சிவாலயம் குறிப்பிடப்படும். அந்த முன்னுக்கு தொடங்கி வந்து வெண்ணாவற்படி திருக்கோவில் தென் திருக்கோவில் சிவாலயம் தென் திருக்கோவில் என்றாது சங்கமகண்டி சிவாலயம். அந்த சிவாலயம் பின்னிக்கு அந்த சிவாலயம் இருந்த இடத்துல இப்படி கட்டுப்பட்டு அப்படியே மதில் இருக்கக்கூடிய எல்லா கல்லெல்லாம் பெரிய கல் அப்படி கொடுத்துருந்தேன். அதில் நான் அம்மா வீட்டுக்கு 90 இருந்தேன். 90 ஜனவரி அடுங்காடு அந்த கோயில் இருந்த அதுக்கு 2 வாரம் நடுவில் நல்ல இவ்வளவு வீரமான அப்படி அடிக்கலாம் பௌத்த வழிபாட்டு அந்த எல்லாம் உண்டாச்சாரம் பௌத்தம் இந்து பக்கத்தில் ரைந்து வந்து 13ஆம் நூற்றாண்டு தமிழர் தானே பௌத்தம் தமிழ். அப்போ இப்படி இருந்து வாங்க சிங்களாக்களும் இல்லாண்டு சிங்களாக்களும் இருக்காங்க. பௌத்த சிங்களவர்கள் எடுத்துவாங்க. தமிழர் தான் கூட தமிழ் சைவரும் தமிழ் பௌத்தம் அப்படியான இந்த கோவில் எச்சந்தான் உப்ப கறிக்கல அந்த இப்படி ஒரு சிவலிங்கம் அப்படி இப்படி செழுமையில பழைய லிங்கம் என்றால் இப்படித்தான் லிங்கம் பண்ணிங்க. யூப ஸ்தம்பங்கள் கூட லிங்கங்களை வந்து வழிபட்டிருக்காங்க. இல்லை வடஇந்தியாவில் இல்லாமல் சிந்து வழிகாட்டு கீழ்பட்ட காட்டு அப்படி லிங்கங்கள் பல வடிவம் பானை லிங்கம் அப்படிங்கிற கூட லிங்கங்கள் லிங்கம். இப்போ ஆகாய லிங்கமாக கொடுக்க அந்த ஆகாயத்தை கொடுக்குறாங்க. அப்போ அப்படியான லிங்கங்கள்லாம் இப்போ யாராவது பிக்காரம் பண்ண கோவில் அது அவங்களுக்கு ஆகவ முறைப்படி நடத்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் 60ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலம் வரையும் அது பக்தியின் அடிப்படையில் அதே நம்மளோட தமிழர் பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய வாரியாக ஒரு தலைமாத்த இருந்தது. ஆறும் அவங்க கொண்டு வர பூசையை அவங்களே பொங்கி அவங்கள கையால் அபிஷேகம் செய்து அவங்களே அது நல்ல ஒரு முறை இருந்தால் நாட்டார் வழிபாடோட நாட்டாரிகள் நம்பிக்கை. அப்போ ஆலயம் அமைச்சோடனே அது குறையுது. வைதிகம் சைவாகவங்கள்ட்ட வந்தோடனே அந்த பக்தி தள்ளிட்டால் கூட நீக்கணும். அப்போ பக்திக்கு அடிப்படையான இடம் அப்படியே மாறுபட்டு போயிடுச்சு. பண்டைய தமிழர் நாகரிக வரலாற்றுல வந்து நகரங்களாக சம்பாந்துரை மற்றது சாகானம் சங்கமங்கள்ளி ஆகிய நகரங்கள் பண்டைய தமிழர் வரலாற்றுல பெருநகரமாக இது தொடர்பான விளக்கங்களை கொஞ்சம் இது தொடர்பாக பண்டைய சம்பாந்துரை அந்த அது மட்டக்களப்பு பழைய வீடு 1658ஆம் ஆண்டு வரையும் மட்டக்களப்பட்ட பேரை பெற்று சம்பாந்துரை பேர் அந்த பேர். அதில் வரலாறு தொடர்ச்சியான வரலாறு ஈரமாக அந்த புத்தகங்கள் பண்டை தமிழ் பண்பாட்டு கோலங்கள்ல மட்டக்களப்பு நகரம் என்ற கட்டுரை அது முக்கியமாக அது தோற்றம் பற்றி எழுதுகிறார். பிறகு வந்து அந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த அன்கிறவர்கள் வந்து இந்த புத்தகம் கூட மட்டக்களப்பு நகரம் போர் எழுதுவதற்கும் மட்டக்களப்பு நகரம் மட்டக்களப்பு நகரம் சாகனம் குறிப்பிடப்பட்ட இந்த நகரங்களுக்கு தொடர்ச்சியான வரலாறு ராஜதானிகள் இருந்த தொடர்ச்சியான வரலாறு அதுக்கு ஒத்திசைகாரர் இந்த மாதிரி ஒரு உல்லாந்த காலத்தில் இந்த மாதிரி ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி எல்லா தொடர்ச்சியான வரலாறு. அதே நேரத்தில் சிட்டாட்சி பிரிவாக இருந்த அந்த பிரதேசம் ஒரு காலத்துல பந்தி சிட்டாசிகளாக மாகவனால தோற்றிக்கப்பட்டது.
1841 தான் மட்டக்களப்பு பகுதியில அவர்களோட போர் வீரர்களோட தமிழர்களோட குடியேற்றி போது இந்த சிட்டாட்சி பிரிவிழா உருவாகி 1842 இந்த 41ஆம் ஆண்டு அவர் மாறி யாழ்ப்பாண அரசர் வீரரசு தோற்றுகிறார். விஜய கூட சக்கரவர்த்தி விஜயகாரி கூட சக்கரவர்த்தி. அதே காலத்துல அந்த உபராஜன் திருமண ஆட்சியர் அவனால தோற்று போட்ட 3 வண்டி சிற்றரசார் அழுகாம மட்டக்களப்போட சமம் மட்டக்களப்பு பாடல் அதுக்கு பிற்பட்ட சரத்தோடு கூட தான் 5 ஆகி கூட 7 ஆகி இப்படி வந்தேன். இதுல வரலாறு தொடர்ச்சியாக வரலாறு இந்த தம்பி கண்ணை வழிபாடு மற்றது ஈழத்தோட வரலாற்று சூழல்கள் நிறைய தொடர்ச்சியான அந்த சம்மாந்துறை பற்றி அது ஒரு கட்டுரை விஷயமாக பண்டைய தமிழர் நாகரிகம் இருந்த சம்மாந்துறை பிரதேச கட்டுரை இருக்கிறது. அதை விட பத்திரிகையில நிறைய கட்டுரை எழுதுகிறேன். மற்ற இந்த புத்தகங்கள்ல கொடுக்க என்ன தெரியுதுன்னா வரலாற்று முக்கியத்தோட இருக்கிறது. இப்போ இந்த புத்தகம் அதாவது பட்டினாய் கண்ணையாரே வரலாறுல கண்ணையாரே வரலாறு கார்வாசி முக்கால்வாசி வரலாறு தமிழத்துல வரலாறு என்ன வரலாறு எழுதாட்டி அது வரப்பே எந்த சூழலும் ஒரு அரசியல் பின்னணி கொண்டிருக்கணும். அரசியல் இலக்கிய வளர்ச்சிக்கும் சரி என்னவோ சரி அது அந்த வரலாறு அந்த சமூக சமய அரசியல் வரலாற்றை பின்னணியை கொண்டா கலைகளோ இலக்கியமோ தோற்றம் பெறும். கிழக்கு மாவட்டத்தில் இப்ப கண்ணகி கோவலன் வரலாறு வருது புத்தகத்துல வருது புனையப்பட்டதாக சொல்லணும். ஆனா கண்ணகி வரலாறு வருது கண்ணகியை நம்ம குல தெய்வமாக பெண் தெய்வமாக நம்ம வழிபாட்டுல கொண்டு வந்திருக்கோம். இது புனைக்கதையா? இப்ப இளம் சந்தையில இருக்கு, இது புனைக்கதையா அல்லது நிஜமா என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. இந்த சந்தேகம் இது உண்மையா இருந்த ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை பற்றி பலர் கட்டுரை வாயில் எழுதிக்கிறாங்க. அவங்களுக்கு பரிசீலக்கூடிய நான் மேலாய்வு மட்டும் நல்ல ஒரு அகழ்வாய்வு அந்த ஆய்வாளர்களை சில நான் படித்தேன். தொல்லியல் ஆய்வு இது ஒரு டாக்டர் கே ராமன் அந்த அந்த நேரத்தில் 1992ஆம் ஆண்டு இந்த தமிழகத்துல தொல்லியல் துறையில பெரிய ஆளுங்க தான் நாகசாமி வெளிப்பட்டிருக்கிறார். தொல்லியல் துறை பெரிய ஆளாக அவங்க மேற்கொண்ட ஆய்வு இப்போதைக்கிற காவலி பண்ணத சூழ்நிலம் வெள்ளேர் இருப்பு அடிக்க முடியும். அது 7 அடிக்கு மேலுக்கு மடல் அடிக்க முடியும். ஏன்னா கடற்கூடால மண்ணாக மேம்படி முடிக்கும். அந்த பகுதியில் ஆய்வு செய்த இடத்துல கிறிஸ்துவுக்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டு இருந்த அத்தனை இதுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சொல்லப்போனால் அந்த கப்பலை கொண்டு படகளை கொண்டு இப்படி கொண்டு இடவழியாக கொண்டு கட்டுற தேக்கு மரம் அந்த கிழக்கு மரத்த காவல் முறையில இயங்கியோட 18 நூற்றாண்டு கடந்த இயக்கி மற்ற அந்த கோம நாணயங்கள் அதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே இடத்துல சில இடத்துல பாருங்க அழகன் குளம் என்று அந்த அழகன் குளம் என்ற இடம் என்றால் வைகை நதி வந்து கலக்கிற இடம். வைகை நதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அது பழைய காலத்துல ஒரு துறைமுக பட்டின மாதிரி அது சிலப்பதிகாரத்துல மரபு பாக்கம் என்ற இடம் அதான். அது ஜவனர் ஹோமர் கிரேக்கர் எல்லாம் பச்சை நடவடிக்கை ஈடுபட்டாங்க. அதை விட இந்த புகார் பட்டத்துல திரிவின் புலம்பெயர் மாக்கள் கலந்து இருந்து வரிவிட பல நாட்டை சேர்ந்தாக கலந்து அப்படியானவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அகழ்வாய்வு 7 அடி மண்ணை தான் கீழ்கார கண்டுபிடிக்க. மற்றது இந்த கண்ணை கதையில கண்ணை கோவலம் கொலை செய்யப்பட்டவர்களும் இந்த மாதவியும் மகள் மணிமேகலையும் பௌத்த தழுவுறாங்க. ஒருத்த காவிரிப்பட்டினத்துல ஒரு விகாரி இந்திர விகாரி அந்த இந்திர விகாரையில போய் அவங்க அரவணை அடிக்கிறதுக்கு பௌத்த தழுவுறாங்க. போய் அவரை கூட்டி கொண்டு காஞ்சி போறாரு. அதே இதுல நீங்க பாருங்க மணிமேகலையில பாருங்க மணிமேகலை சில பாடல்களை பாருங்க பௌத்தம் சம்பந்தமான தரவோடு தான் இருக்கு. நான் அதை விரிவாக இந்த தமிழகத்தில் கண்ணை வழிபாடு உத்தரமொழிக்கிற கட்டுரை பயக்கல நம்மளோட இந்திய கண்ணை விளையாட அக்கிரப்படல. அதுல பாருங்க அந்த கட்டுரை அவருடைய மெகசின்ல போட்டிருக்காங்க விழாமல் அது முழுமையான வரலாற்று சேர்த்திருந்தாலும் அது தன்னை ஈடுபடுத்திட்டாங்க. அப்ப அந்த கட்டுரைய திருமணி கட்டுரையில் இந்தியாவுக்கு வந்த பத்திரிகை இன்னும் சந்திச்ச பார்த்த உடனே ஐயா தமிழர்கள் யாருக்கு தெரியாத விஷயம் கூட அப்படி அவர்கள் திருமணம் அப்படியே திருமணி கதை அவர்கள் வந்து சந்திக்கும்.
அப்ப இதே நேரத்துல கோவலன் கண்ணை வாழ்ந்து மறைஞ்ச சில பாடல்கள் பாடல் எப்படின்னா இந்த சேர மன்னரை குறிப்பிட்ட 1810 அப்ப 1810 எல்லாரும் அதாவது கண்ணகிய கோவில கண்டிச்ச அந்த அந்த இதெல்லாம் அப்படியே இருக்க முடியும். கோவலன் காலத்துல வாழ்ந்தது சேர மன்னர். இப்ப இளங்கோவல சமணம் சமயத்துல இருக்கிறீங்க. அப்ப அப்படியால் காலத்துல கிறிஸ்துவுக்கு அந்த இதுபடி பாடல் இலக்கிய சார்புபடி 163ஆம் ஆண்டு கிறிஸ்துவ பிறகு 163ஆம் ஆண்டு கோவலனை கண்ணகிக்கு திருமணம் நடந்தது. கிறிஸ்துவ பிறகு 175ஆம் ஆண்டு கோவலன் கொலை செய்யப்படுறான். நடந்த பிடாரி கண்ணையை கொண்டு போறது சிலப்பதிகாரம் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் அவங்க ஆதாரங்கள் எல்லாம் வைக்காங்க. பிடாரி அவங்க இப்போ இருக்காங்க. கோவில் வளையல் உள்ள சிலம் எல்லாம் முழுதும் இருக்கு. கவுந்தி அடிகளாரு கூட்டிட்டு போற கவுந்தி அடிகள் சமண போக முடியாது. அப்ப அப்படி நிறைய வந்து அவங்க அந்த நெடுங்குன்றம் வந்து ஓட்டு கேரளத்தின் தமிழகத்தின் விடப்பட சூழிமலையை கலந்து போய் இப்போ அந்த இடத்துக்கு அதுல சேரமன் கட்டின அந்த வினவுலகெல்லாம் கட்டி உருகாட்டின சூழல்கள் புற வைக்கப்படும். முழு ஆதாரம் முழுக்கடிச்சு ஒன்றும் பொய் இல்லை, முழுதும் உண்மையா. மற்றது இந்த காவிரி பண்டத்தில் அவங்க இந்த சிலப்பதிகார குறிப்பிடுற விஷயம் கடத்திரிவில் புலம்பெயர்மாக எல்லாம் அப்படியே அந்த இடத்துல போக இந்த நாணயங்கள் மற்றது இந்த மட்பாண்ட ஓடுகள் அப்படி பல நாட்டை எல்லாம் எல்லாம் இருக்கு. அப்படி எந்த பொய்யும் அதில் இல்லை, உண்மையா நடந்த சம்பவம். மற்றது கோவலன் கண்ணகி என்றார்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தார். நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம் தான் இப்ப கொழும்புல அவங்க நாட்டுக்கோட்டை செட்டிமார் எழுதுவாங்க, கருவேல சாமி இதழ் செட்டிமாட்டு இந்த செட்டி மகனுக்கு செந்தூர் அந்த தான் முருக வழிபாட்டை கூடாக்கலாம். இந்த தெற்காசிய நாடுகள் முன்னிலையும் கூட இந்த சமயத்தை பரப்பினாரு அந்த செட்டிமார் தான் பத்தர். தெற்காசிய வந்து பத்தர் அவனும் முஸ்லீம்களும் ஒன்றா பத்தர் செய்யான்னு 1952ஆம் ஆண்டு பாபோஸ் அவர்களோட ஒரு அறிஞர் வரலாற்றாட்சியோட குறிப்பிட்டு மலாக்காவில் இந்தியாவில அவர் சொல்லுவானா இந்தியாவில மற்ற பக்கத்துல இவங்கள் இருப்பாங்க எல்லாம் ஒரே ஆட்கள் எதுக்கு மாறினாங்க மலை மாறினாங்க இப்படிலாம் வரலாறு இப்படி இருக்கிற நேரத்தில் பொய் எடுத்து சொல்ல அது உண்மையா நடந்தது. ஆனா பௌத்த தமிழர் ஆறு கோவலன் கண்ணகியாக்கள் பௌத்த தமிழர். அதாவது கோவலன் பாடிவஞ்சியோட இலக்கிய சார்ந்தபடி நம்ம இந்தியாவில் பக்கம் தென்கிழக்கு பக்கம் தான் அந்த பக்தன் அந்த இது மாணிக்க பழக்கம் சொல்லி ஒவ்வொருத்த பக்கம் தான் குர்பான் பண்ணிக்கலாம். பாடி சொல்லி சங்கவங்கடி நகரத்துல வந்து இறங்கி சங்கவங்கடியிலிருந்து தான் துறைவிடாது கந்தப்படம் துறைவிடாத போயிக்கலாம். நாகநாடு குறிப்புதல்னா நம்முடைய நாடுதான். அப்ப இப்படியெல்லாம் வரலாறு இவ்வளவு உயரமான இதெல்லாம் காட்டி நாங்கள் கட்டு எழுதுறோம். கோவலன் கண்ணகி வாழ்ந்தும் அறிந்த மனிதர்களே இந்த கட்டுரை வீரேசர் வெளிவந்தோட 92ஆம் ஆண்டு இந்த கட்டுரை. அதை விட பிற்பட்ட புத்தக பட்டின கண்ணகி வெளிவரு இதை பார்க்க விரிவாக கோவலன் கண்ணகியை பற்றி வாழ்க்கையும் அதை பற்றி கூட எழுதி போட்டு இந்த கண்ணகி வழிபாடு நம்மளோட கிழக்கிழங்கைக்கு ஒப்ப வந்த வெளிக்கணும் தமிழில் கண்ணகி வழிபாடு இல்லைன்னா 99ஆம் ஆண்டு புத்தகம் வெளிவந்த புத்தகம் 40 நாள் தான் அடி 40 நாள் இடஒதுக்கப்பட்ட அவங்க கடுமையான செட்டிக்கார். அந்த புத்தகத்துல 100 பக்கத்துல எழுதி 100 பக்கத்துக்கு எழுதி குறைஞ்சு வந்த புத்தகம். அதுல நான் எழுதுகிறேன் கிழக்கு நாட்டின் புத்தகம் ஒப்ப வந்து இந்த இவங்களை வழிபாடு வைப்பாங்க. கதிர்வாக மன்னன் வந்த காலத்துல எப்படி வந்து அன்றாவதிக்கு போகணும் முழு கது வரலாறு எழுதுறேன். அதுக்கு பிற்பட்ட 1-2 வரியத்துக்கு பிறகுதான் இந்தியாவில் வந்து எப்படி வந்து வர்த்தக நடவடிக்கை செட்டிமார்ல வர்த்தக நடவடிக்கை இலங்கைத்துறை லங்காப்பட்டினம் எங்க இலங்கைத்துறை துறைந்தோ கந்தப்பாடம் துறை நம்மளோட துறை திருக்குறத்துறை. அப்ப அங்க அதை கொண்டு அவங்க 3 விற்கிறத கொண்டாடுறாங்க. அமைச்சை ஒன்று செழிப்பது செல்வி ஒன்று செழிப்பது மாட்சி இன்னும் வந்து கண்ணை 2 பேர் அதுல 3ஐயும் வந்து ஒன்றை கலைக்கு விடுறான். அந்த இதுல லங்காப்பட்டினம் இலங்கைத்துறை எழுதி போடு அந்த 2 இதுவோ 1 போய் சம்பூர் அடுத்த சிலைங்க போது சம்பூர் அடுத்தது அங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இலங்கைத்துறை 3வது இது அந்த இது வருது எங்க வருது கந்தப்பரம்பரை. கந்தப்பரம்பரை எங்க போது பௌத்த தமிழர் பௌத்த
பௌத்த தமிழர், தமிழ் சைவர், சிங்கள பௌத்தர், சாகாம நகரம் நகரப்பகுதி அங்கிருந்து துறை. இப்ப துறைமுக பட்டினம், இப்ப துறைமுகத்துல ஆட்கள் இல்லை, கோவிலும் துறைமுகமும் சத்திரம் மற்றது வர்த்தக மையம். அங்க இருந்து நகரநாகரிகத்துக்கு அப்படி போறாங்க, கொண்டு அங்க கொண்டு மூலக்கை என்ற இடம் வச்சு இந்த மூலக்களை கொண்டு வந்தா இந்த பிரதேசம் வந்தாங்க. அதை செண்பக செல்வி, அந்த செண்பக செல்வி என்ன இது கண்ணையம் வருது பத்தினியோட எடுத்து இது பண்ணுவோம். அப்போ மூலக்கை என்று வருது. அப்ப அங்க விதேசத்தை பண்ணினோடனே இது மூன்று தான் காலத்தால விஜய அவருடைய கஜவாக 1-2 வருஷத்துக்கு பிற்பட்ட காலம். மகளங்கனான சாகாமம் பத்தினியம், சாகாமம் மூலக்கை. அந்த மூலக்கைதான் வீடா கொண்டு உப்போ விடாதீங்க சில்லி கொடி கட்டி இதுக்கு சாவத்தை உண்ணுக்கு அங்க வரைய போகுது. அதுல இருந்த கோவில் தான் பிற்காலத்துல எங்க போகுது, தம்பியில் மாகோட்ட படையெடுப்பு வைக்கலாம். அந்த படையெடுப்பு நடந்த உடனே அது சமய ரீதியான படையெடுப்பு. அந்த சமய ரீதியான படையெடுப்பு நடக்கிறதுக்கு காரணம் சைவத்துக்கு எதிராக சில செயற்பாடுகள் இந்த பகுதியில் நடந்ததால அதுக்கு மாற்றிவிடாதான் இந்த இது நடக்குது. அது குறிப்பாக நம்மளோட விளம்பரம் தெரியும். நம்மளோட சொல்லுவ கொண்டு ஓட்டுவாங்க இப்படி நம்மளோட அம்பாறை இந்த பகுதியில் அந்த கூட அந்த செயற்பாடு சைவத்துக்கு எதிராக செயற்பாடு சிவாலயம் கூட இருப்பாங்க. விசாரப்பட நம்மளோட இருக்கிறாங்க அம்பாறை பூஜா கோயில், அதுக்கு பக்கத்துல சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் தொடர்ச்சியாக முடியாது ஏன்னா கணக்காரு. அதுக்கு முதலாஞ்சன 2ஆம் மானியம் கொடுத்துட்டாங்க. மற்ற இது அன்பளிப்பாக தானங்கள் வாங்கிக்கிறாங்க. ஒரு காசிகள் குடத்துல வச்சு கொடுத்துக்கிறாங்க. முதலாஞ்சனி 2ஆம் என்ற காலம் மாணிக்கவாசல் காலம். கலியுடை வடத்தரை மீனாட்சி கோயில் யாருடைய காலத்துக்கு சொல்றோம்? யாருடைய காலம்? அது வன்னி சிட்டாட்சி பிரிவில் இருந்த காலம். அதாவது 1841க்கு பிறகு 1856ஆம் ஆண்டு அந்த சிங்காரகுடி வன்னி தோற்றப்படுது. சிங்காரகுடி வன்னி என்றால் காலதீவும் நம்மளோட இதெல்லாம் உள்ளிட்ட பகுதியில் சிங்காரகுடி வன்னி பகுதியாக இருக்கு. காலதீவு உள்ளிட்ட மற்றது நம்மளோட அக்கறை கட்டெல்லாம் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த பகுதி தான் தீபமாக எல்லாம் சேர்த்து சிங்காரகுடி வன்னி சிட்டர். அடுத்தது சமாந்துர வன்னி. சமாந்துர வன்னியும் இதே வருவது அப்படி 2 வன்னி சித்திரம் விளைவு கூட்டாட்சி நாள் இணைப்பாட்சி. இந்த வன்னி சரித்திரத்துக்குள்ள இந்த 5வது வரைக்குள்ளேயும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஒன்று கூடி கூட்டம் வச்சு அதுக்கு ஒரு முதன்மை தெரிவு செய்யுது. அப்படியான காலகட்டத்தில் இந்த இது தென்னிந்திய தொடர்பு என்றால் இந்த தென்னிந்தியாவில் அந்த இதில் விஜயநகர ஆட்சி நடக்குது. விஜயநகர ஆட்சியை பிறகு விஜயநகர ஆட்சி 1556-55 அது வீழ்ச்சி கொடுக்குது. விஜயநகர ஆட்சி வீழ்ச்சி விட்ட விஜயநகரத்தை ஆட்சி தமிழகத்தை ஆட்சி செய்த இந்த மதுரை, தஞ்சை அப்படியான இடத்துல இந்த ஆட்சி செய்த ஆட்கள் எல்லாம் சுயாட்சி வருவாங்க. விஜயநகரத்தில் உள்ள அவங்கள சிற்றரசர்னா அந்த ஆட்சி தலைவர்கள், அவங்க நாயகர். அந்த நாயகர் 16ஆம் நூற்றாண்டு வரை கூட அங்கே இருந்தால் கண்டிராட்சி சமகாலம். அப்போ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிற்பட்ட காலத்தில் இந்த விஜயநகரத்தை ஆட்சி செய்தார்கள் அவங்க பாளையக்காரர் ஆட்சியை ஸ்தாபிக்கிறாங்க. பாளையக்காரர் 1560க்கு போது பாளையக்காரர் ஆட்சி என்றால் அரியநாத முதலியார் என்றவர் பாளையக்காரர் சிட்டாட்சி என்றால் அவங்களுடைய விஜயநகர பிரதிகளுக்கு விட கீழுக்கு சிட்டாட்சி. அப்படியான பாளையக்காரர் ஆட்சியில் பிற்காலத்தில் இருந்த கட்டபொம்மன், புதுக்கோட்டை, எட்டப்பராக்கர் ஆட்சி அதே தொடர்ச்சியான ஆட்சியா பாளையக்காரர் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்கு நம்முடைய கலைவரத்துக்கு நெருக்கமான சமூக சமய கலாச்சார உறவு. இந்த கலாச்சார கலாச்சார உறவு தான் இந்த ஆடல் வகைகள். இந்த ஆடல் வகைகள் வந்து சேருது பல விஷயம் கலைகள் வந்து அதே சமயம். அதை போல விஜயநகர ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட தமிழகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட அம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, எல்லையம்மன் வழிபாடு, ஜக்கம்மா வழிபாடு, இதெல்லாம் நமக்குரிய வழிபாடு இல்லை. விஜயநகர காலத்துக்கு போது நம்மளுக்கு கூட தமிழருக்கு கூட ஊடுருவப்பட்ட வழிபாடு இதெல்லாம் இது அங்கரிக்க முடியதில்லை. இந்த மாறி வழிபாடு நிகழும். இந்த மாறி வழிபாடு என்ன இது தக்கன அதுக்குள்ள நம்ம சிட்டாட்சி அடையில துறை என்னென்னால் இப்போதைக்கிற அந்த அட்டப்படத்தில் சிங்கார தோப்பு அடைகளோட விட டூர்ஸோட நல்ல வெளியான அது ஒரு துறைமுகம், பேர் ஒரு துறைமுகம். கிறிஸ்துவுக்கு 2ஆம் நூற்றாண்டுனால் பிரபலமான துறைமுகம். அந்த துறைமுகம் அந்த சொல்கிறேன் நான் அந்த
அதாவது சிங்கார தோப்பு அணை அந்த துறைமுகம் அதுக்குள்ள அந்த துறைமுகம் கூட தான் இந்த மாரியம்மன் வழிபாடு வருது. மாரியம்மன் வழிபாடை தொடர்ந்து மீனாட்சி அம்மன் வழிபாடு வரையும். ஏன்னா மீனாட்சி அம்மன் வழிபாடு பாண்டியர்கள் குலதெய்வ வழிபாடு. அதில் இருக்க பாண்டியர்களுக்கு சிட்டாட்சி பிரிவர் தான் அவரை போற்று. அப்போ மீனாட்சி அந்த நேரத்தில் வந்த மீனாட்சி அம்மன் வழிபாடு தான் இங்கே உப்புகுது. அதே நேரத்தில் மன்னர் ஆதரவு அந்த சிற்றரசன் ஆதரவோட அந்த வழிபாடு சிற்றரசன் என்னன்னா அந்த பன்னி சிற்றரசன் சிங்காவில் வச்சுன்னா அவனுக்கு அட்டப்படுத்த மாலை இருந்தாலும் அவனோட பொழுதுபோக்கு வாசத்தில் ஒடுத்திருக்கி உட்பதிக்க படத்தில் மீனாட்சி போயிருக்கிறார். அது பிற்பட்ட அங்காளிக்கிறார் தூண்டு அப்படியே அவன் தான் அவனோட வாசத்தில் அவனோட வாசத்தலத்துக்கு முன்னுக்கு பகுதி தான் இந்த கோவில் கட்டுப்படுது. அதாவது சிங்காரதி அந்த புத்தர் கட்டிக்கிறார் அவனோட பேரில் அவளுக்கிறேன் அவனால் கட்டுப்பட்டு அவனோட பராமரிப்பு கூட அவன் என்ன மானியமா காணியை தான் கொடுக்கணும். இதுவரை எமது பண்டைய வரலாறுகள், தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் புத்தகங்கள் வாயிலான அனுபவங்கள் தொடர்பாக என்னுடன் கலந்துரையாடியிருந்தீர்கள். நன்றி ஐயா. நீங்கள் உங்களுக்கு நன்றி என்னன்னா இந்த மனதுக்குள்ளே இருக்கிற இடையோடி கொண்டிருந்த சில விஷயங்கள் இதை கேட்கறது ஒருத்தர் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி தந்தீங்க. அதில் அந்த இதில் என்னை அறியாமலே நான் அதாவது ஒரு அந்தரத்தில் மிதப்பது போல உங்களிடம் மனம் திறந்து சில விஷயத்தை சொல்லக்கூடிய மாதிரி எனக்கு அது வாய்ப்பு தந்தார். அதே மாதிரி எனக்கு உங்களை பார்க்க எனக்கு சந்தோஷம். ஆனால் இதை நீங்கள் இந்த மாதிரி பிரிவு தமிழ் மக்களுக்கு தமிழ் சந்ததிக்கு பிரேசுரப்படுதோ அது நான் சந்தோஷம். நன்றி.